ASK Jhansi fully automatic washing machine எப்படி பயன்படுத்துவது, எப்படி மெயின்டைன் செய்வது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட 21 இயர்ஸா fully automatic washing machine தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். IFB மாடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1 இயருக்கு முன்னால தான் அந்த மெஷின் ப்ராப்ளம் ஆகி நான் ரீப்ளேஸ் பண்ணனேன். பட் 20 இயர்ஸ் நல்லா அது உழைச்சு கொடுத்துச்சு. இப்போ மெஷினை எப்படி யூஸ் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றது, கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்றேன். இது IFB மாடலுக்கானது. இருந்தாலும் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே எல்லா மாடலுக்குமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. மற்ற மாடல்கள்ல சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆஸ்க் ஜான்சி, குயின் ஜான்சி, ஜான்சி குட்டீஸ், சாணக்கியன், இது 4 தவிர வேற எந்த சேனலும் நம்ம கிட்ட இல்ல. மத்த போலி சேனலை பார்த்து யாரும் ஏமாற வேணான்னு கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப மெஷின்ல போடுறதுக்கு அழுக்கு துணிகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைட் பாத்தீங்கன்னா 3 லாண்ட்ரி பேஸ்கெட் வச்சிருக்கேன். எதுக்கு 3 லாண்ட்ரி பேஸ்கெட் அப்படின்னா, ஒன்னு பெட்ஷீட் மட்டும், இதுல பாத்தீங்கன்னா பெட்ஷீட் மட்டும் தான் இருக்கும். பெட்ஷீட், மெத்த விரிப்பு இந்த மாதிரி இதெல்லாம் இதுல போடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய துணியும் பொண்ணுடைய துணி, பனியன் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் யூஸ் பண்றதுக்காக. அதிகமா அதுல ஹாட் வாட்டர் வைக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, ஹஸ்பண்டோடையதும் பையனுடையதும் ஷர்ட் பேண்ட், அதாவது காட்டன் மட்டும் யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா லேடிஸோட ஐட்டமும் ஜென்ஸோட ஐட்டமும் கலந்து போடும் போது நம்ம அந்த உள்பாவாடையில இருக்க சாயம்லாம் ஷர்ட்ல ஏறிக்கும். அதனால நான் லாண்ட்ரி பாஸ்கெட்ல போடும் போதே இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டுருவேன். எனக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எவ்வளவு துணி ஒரு டைம் வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு இந்த பாஸ்கெட் 3/4 நிரம்புச்சுன்னா அது அப்படியே நான் ஒரு வாஷ்க்கு போட்டுருவேன். எனக்கு அதுதான் அளவு. இப்போ நான் கொஞ்சம் தான் கிளாத் இருக்கு. சோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இந்த இடத்துல அழுக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நான் எப்படி வாஷ் சைக்கிள்ல போட்டு வாஷ் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதே போல மெஷின்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எப்படி அதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்பவே இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ல எல்லாம் நிறைய ஆப்ஷன் குழப்பமா கொடுத்திருப்பாங்க. நம்ம அவ்வளவு ஆப்ஷன் யூஸ் பண்ணவே மாட்டோம். அதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டாலே போதும். பாத்தீங்கன்னா இந்த டிராயர்ல தான் நம்ம சோப்பு தூள் போடுவோம். இதுல கொஞ்சம் சோப்பு தூள் 2 வாஷ் செலக்ட் பண்ற மாதிரி இருந்தா இதுலயும் போடணும். அப்புறம் இந்த சென்டர்ல நம்ம கம்ஃபர்ட் ஊத்தணும். இப்படிதான் நம்ம சோப்பு தூள் போட்டு யூஸ் பண்ணணும். எங்க வீட்டுல தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மி, அதனால சோப்பு தூள் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிக்குது. நல்லா ஃபோர்ஸ் இருந்தாதான் இந்த மாதிரி IFB ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லாம் யூஸ் ஆகும். அதாவது வாட்டர் டேங்க் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இல்லாம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல நம்ம சோப்பு தூள் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். எவ்வளவு சோப்பு தூள் போடணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். நம்ம வாஷ் பொறுத்து, நம்ம சிந்தட்டிக்னா ஒரு மாதிரி, காட்டன்னா ஒரு மாதிரி, நம்ம எவ்வளவு துணி போடுறோமோ அதை பொறுத்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் சோப்பு தூள் போடலாம். இது ஹோம் மேடு தான் சோப்பு தூள். ஆல்ரெடி நான் சோப்பு தூள் டெமோ ஒன்னு போட்டிருக்கேன். அந்த சோப்பு தூள் தான் நான் இப்போ யூஸ் பண்றேன். இதுக்கு இத போட்டு இத க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது ப்ரோக்ராம் சைக்கிள், ஸ்பின் ஸ்பீட் இப்படின்னு சொல்லி 2-3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன், சிந்தட்டிக், குவிக் வாஷ், உள்ளன், மிக்சர் இப்படிலாம் கொடுத்திருப்பாங்க. யூசுவலாவே நான் ஹாட் வாட்டர் வைக்கிறது இல்ல. ஏன்னா ஹாட் வாட்டர் வச்சோம்னா துணி வெளுத்த மாதிரி போயிரும். அதே சமயத்துல கரண்ட்டும் அதிகமா செலவாகும். பெட்ஷீட்டுக்கு மட்டும்தான், ரொம்ப ஹெவி சாயில்டா இருந்தா மட்டும்தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். சோ எப்பவுமே நான் இந்த 40 டிகிரிலேயே மெயின்டைன் பண்ணிக்குவேன். 40 டிகிரி மோட்ல வச்சு நீங்க காட்டன்னா காட்டன்ல யூஸ் பண்ணணும், சிந்தட்டிக்னா சிந்தட்டிக்ல யூஸ் பண்ணணும். இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்தா மிக்சர்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருப்பாங்க, அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது லேட்டஸ்ட் மாடல் எலினா அக்வா SX 6 kg 1000 RPM அப்படின்னு சொல்லி மாடல் நேம் போட்டிருக்கு. இது வாங்கி 1 இயர்க்குள்ளதான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னா ஸ்பின் ஸ்பீட், அதாவது உள்ள அந்த ட்ரம் ரொட்டேட் ஆகுது பாருங்க. நல்ல வேகமா ரொட்டேட் ஆச்சுன்னா நமக்கு நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கும். ஆனா துணி சுருக்கமா இருக்கும். சோ அந்த ஸ்பின் ஸ்பீடை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹை வேணா ஹை வச்சுக்கலாம், மீடியம் வேணா மீடியம் வச்சுக்கலாம், லோ வேணா லோ வச்சுக்கலாம். இல்ல நம்ம காயவே வைக்க வேண்டாம் அப்படின்னாக்கா ரின்ஸ் ஹோல்டுல வச்சிட்டோம்னா நமக்கு அப்படியே காயாம ஈரத்தோடவே வந்துரும். இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து கோல்டு கிளைமேட்டா இருந்ததுன்னா நம்ம ஹை வச்சுக்கலாம், நல்ல வெயில் காலமா இருந்தா லோ அல்லது மீடியம் வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஸ்பின் ஸ்பீட் செலக்ட் பண்றது. மேக்ஸிமம் 1000 RPM, நம்ம கம்மியா வச்சோம்னா 700 RPM இந்த மாதிரி சுத்தும். இது வந்து டிலே டைமர். இதுக்கு இந்த பட்டன் இங்க கொடுத்திருக்காங்க. 3 hours, 6 hours, 9 hours. இந்த டிலே டைமர் நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெஷின் ஸ்டார்ட் ஆகிறதே 6 hours, 3 hours அப்படி கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வந்து நைட்டே போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலையில நேரமா எந்திரிச்சு ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம வந்து 9 hours செட் பண்ணிட்டோம்னா நைட் ஒரு 9 மணி 10 மணிக்கு போட்டா அதுவே ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இந்த ஆப்ஷன் உள்ள மெஷின் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் இந்த டிலே ஸ்டார்ட். இது வந்து ப்ரீ வாஷ் பட்டனை நம்ம பிரஸ் பண்ணிட்டோம்னா 2 வாஷ் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி சோப்பு தூள்ல 2 ட்ரே பார்த்தோம், இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு. ப்ரீ வாஷ் செலக்ட் பண்ணும்போது 2 ட்ரேலயும் நம்ம சோப்பு தூள் போட வேண்டியிருக்கும். அல்லது ஒரு வாஷ் சும்மா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இன்னொன்னு வந்து சோப்பு தூள்ல வாஷ் பண்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ரின்ஸ்னா என்னன்னா அலசுறது. பொதுவா எக்ஸ்ட்ரா ரின்ஸ்னா நமக்கு அலசுறது வந்து திருப்தியா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எக்ஸ்ட்ராவா ரின்ஸ் பண்ண சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு 2 டைம் 3 டைம் ரின்ஸ் பண்றதுக்கு பதில் 3 டைம் 4 டைம் ரின்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஸ்டார்ட் அண்ட் பாஸ். ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும், பாஸ் பண்ணா பாஸ் ஆயிரும். இதான் வந்து இதுல உள்ள ஆப்ஷன்ஸ். இன்னும் சில மெஷின்ல வந்து சைல்ட் லாக் அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. மோஸ்ட்லி இந்த பாத்தீங்கன்னா பேசிக் ஆப்ஷன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டு வாங்கினேன். ஏன்னா நான் வந்து 20 இயர்ஸா யூஸ் பண்ணிருக்கறனால எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கினோம். இப்போ இது 6 kg கெப்பாசிட்டி அப்படின்னு சொன்னேன். 6 kg அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் சைஸ் லாண்ட்ரி பேஸ்கெட்ல 3/4 பேஸ்கெட்க்கு மேலேயே பிடிக்கும். இப்போ இதுக்கு வந்து டோர் வந்து எப்படி ஓபன் பண்ணணும்னா இப்படி லாக் இருக்கும். லைட்டா இப்படி இழுத்தோம்னா இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிக்கும், டோர் ஓபன் பண்ணிக்கலாம். நல்லா வச்சு பிரஸ் பண்ணா லாக் ஆயிரும். மெஷின் ஓட நம்மளால திறக்க முடியாது. அதே போல மெஷின் ஓடி முடிச்ச பின்னாலையும் சேஃப்டிக்காக 1 நிமிஷம் கழிச்சுதான் லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம திறக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரம் நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு வாஷுக்கு பின்னாலையும் இந்த ரப்பர் இருக்கும். இந்த ரப்பரை வந்து லைட்டா இப்படி தூக்குனீங்கன்னா உள்ள வந்து ஏதாவது நிக்கும். பாருங்க, என்னோ நிக்குது. லாஸ்ட் வாஷ்ல வந்து போட்டது ஏதோ தோல் மாதிரி நிக்குது. ஏதாவது நிக்கும் அல்லது வந்து வாட்டர் நிக்கும், டஸ்ட் நிக்கும். இந்த மாதிரி நிக்கும் போது நீங்க வந்து ஒரு கிளாத் வச்சு அப்படியே ரப் பண்ணிருங்க. ரப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது இந்த ரப்பர். அதனால லாங் லைஃப் கொடுக்கும். அடுத்ததா இந்த ட்ரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ட்ரம் வந்து மேல அழுக்கு படிமான மாதிரி ஆயிரும். சில கம்பெனில வந்து ரொம்பவே அந்த ப்ராப்ளம் இருக்கும், சில கம்பெனில அந்த ப்ராப்ளம் அதிகமா இருக்காது. அப்படி உங்களுக்கு ஆயிருச்சுன்னா நீங்க அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா 100 கிராம் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல அல்லது வந்து நீங்க எசன்ஸ் கடையில கேட்டீங்கன்னா தருவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் லெமன் சால்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 100 கிராம் வாங்கி அப்படியே நீங்க ட்ரம்குள்ள போட்டு ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம் வச்சு ரன் பண்ணி விட்டுருங்க. அப்ப வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஹீட்டும் வச்சுக்கோங்க. வச்சு ரன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த ஸ்கேலிங் ஃபுல்லா விட்டுரும். இது வந்து எனக்கு ஒரு டெக்னீஷியன் சொல்லி கொடுத்ததுதான். இதோட பெஸ்ட் வேற எதுவுமே கிடையாதுங்க. அதை போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து புது மெஷின் மாதிரி ஆயிரும். எந்த டேமேஜ் கூட ஆகாது உங்களுக்கு. ஒரு ஷார்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம ட்ரம் வந்து மெயின்டைன் பண்ற மெத்தடு. இப்போ நம்ம உள்ள துணி எடுத்து போடலாம். நம்ம துணி எடுத்து போடும்போது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா காலர்ல வந்து ரொம்ப அழுக்கு, இதுல எல்லாம் அழுக்கு கம்மியா தான் இருக்கு. ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்க 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். என்னன்னா இந்த ராபின் கப்ஸ் அண்ட் காலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கப்ஸ் அண்ட் காலர்ஸ் இருக்கு வேற வேற பிராண்ட்ல. இதுக்கு ப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க. இத வந்து லைட்டா இப்படி தூக்குனீங்கன்னா வரும் தண்ணி. இந்த காலர்ல லைட்டா ரப் பண்ணி விட்டு வாஷிங் மிஷின்ல போடணும். அப்படி இல்ல உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நார்மல் சோப்பு தூள் இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு டூத் பிரஷ், பல்லு விளக்குற பிரஷ், பழைய பிரஷ் எடுத்து அதுல தொட்டு லைட்டா ரப் பண்ணி விட்டு போடுங்க. ரொம்ப ஹெவி சாயில்டு கிளாத்துக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி போடுங்க, மத்ததுக்கெல்லாம் தேவையில்லை. அப்படி வந்து நீங்க 1 by 1 போடணும். போடுறதுக்கு முன்னால பேக்கெட் செக் பண்ணிக்கணும், நேரா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா பேக்கெட்ல வந்து காசு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரப்பர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க போடும்போது பேண்ட்லாம் இப்படி சுருட்டி விட்டுருந்தா அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுறணும். ஏன்னா உள்ள வந்து மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எடுத்து விட்டுட்டு உதறிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஷின் டேமேஜ் ஆகாம இருக்கும். இப்படி நீங்க துணியெல்லாம் உள்ள போட்டுட்டு அதோட கரெக்டான அளவு என்னன்னா துணி போட்ட பின்னால நீங்க கைய வந்து இப்படி உள்ள விட்டு பார்க்கணும். உங்க கை வந்து ஃப்ரீயா போற அளவுக்கு இருந்ததுன்னா சரியான அளவுக்கு நீங்க துணி போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து 6 kgனா ஒவ்வொரு டைமும் துணியோட வெயிட் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது.
இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நாமளே போட்டு பழகிக்க வேண்டியதுதான். இப்படி துணியை போட்டுட்டு நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடணும். இப்போ நான் ரன் பண்றதுக்கு முன்னால இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ மெஷின்ல கீழே வந்து ஒரு அதாவது டஸ்ட் கலெக்டர் மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. மெஷின் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம தெரியாம ஏதாவது காசோ அல்லது வந்து ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து அதுல போய் கலெக்ட் ஆகிருக்கும். பீரியாடிக்கலா நம்ம அதை ஓபன் பண்ணி கிளீன் பண்ணும். சரியா அலசலைன்னா அது கிளீன் ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா தண்ணி வந்து ட்ரைன் ஆகாது, அது வழியா தான் ட்ரைன் ஆகும். இப்போ அதை எப்படி ஓபன் பண்ணி கிளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மெஷினுக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை ஓபன் பண்றேன். இப்போ ஓபன் பண்ணோம்னா வந்துரும். இது வந்து நாங்க வந்து பழைய மெஷினுடைய ஸ்டாண்ட் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். அதனால எனக்கு வந்து இது வந்து பழசா இருக்கு. நாங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாண்ட்லயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே திருவுனீங்கன்னா ஓபன் ஆயிரும். பாத்தீங்கன்னா உள்ள இருக்க தண்ணி எல்லாம் வரும். இப்போ இதுல வந்து அழுக்கு ஏதாவது இருக்கும், முடியெல்லாம் இருக்கு பாருங்க கொஞ்சம். அந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னா இதை நம்ம கிளீன் பண்ணிட்டு தண்ணியில நல்லா அலசி வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கணும். இப்போ வந்து இதுல டஸ்ட் கொஞ்சம் இருக்கு. இந்த டஸ்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4 வாஷ் 5 வாஷ்க்கு ஒரு தடவை கிளீன் பண்ணா போதும். பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து ஃப்ளஃப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம பழையபடியே போட்டு லாக் பண்ணிக்கலாம். நல்லா லாக் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டப்பா மாதிரி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மெஷினோட மெயின்டெனன்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம், மெஷினுக்கு வெளியே ஒரு டிராப் கூட தண்ணி ஆகாத மாதிரி பாத்துக்கணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம தொடச்சுக்கணும். மழை ஈரம் படுற இடத்துல இந்த மெஷின் கண்டிப்பா வைக்க கூடாது, சாரல் அடிக்கிற இடத்துல வைக்க கூடாது. அப்படி வச்சுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மெஷின் வந்து டேமேஜ் ஆகி நாங்க ரீபெயிண்ட் பண்ணணும். அதனாலதான் அவ்வளவு நாள் அது தாங்குச்சு. சோ நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே கேர்ஃபுல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா அது 20 வருஷம் கூட பிரச்சனை இல்லாம உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அவ்வளவுதான். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மெஷினை வந்து ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இப்படி நம்ம பைப்லயும் மாட்டலாம், இந்த மாதிரியும் மாட்டலாம். இப்பெல்லாம் பைப்ல மாட்டுற மாதிரி தான் வருது. பட் நாங்க ஆல்ரெடி ஒயரிங் இந்த மாதிரி பிளம்பிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்ததுனால நாங்க இதுலயே வந்து வச்சுக்கிட்டோம். எப்பவுமே இதை க்ளோஸ்ல வைங்க. நம்ம மெஷின் போடும்போது மட்டும் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிட்டு நான் மெயின் ஸ்விட்ச் போட்டு விடுறேன். மெயின் ஸ்விட்ச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மெஷின். சப்போஸ் உங்களுக்கு டேங்க்ல தண்ணி இல்லைன்னா அதுவாவே ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா டேங்க்ல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து திரும்பவும் மோட்டர் போட்டு விட்டோம்னா எங்க நின்னுச்சோ அங்க இருந்தே அது ஸ்டார்ட் ஆயிக்கும். அதே போலதான் எலக்ட்ரிசிட்டியும் திடீர்னு உங்களுக்கு பவர் கட் ஆயிடுச்சுன்னா திரும்ப பவர் வந்த பின்னால அது விட்ட இடத்துல இருந்தே அதுவே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உள்ள வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. ரெக்வயர்ட் லெவல் ஆஃப் வாட்டர் போன பின்னாலதான் அது ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும். அது வரைக்கும் தண்ணி வந்து ஃபில் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த வாஷ் சைக்கிள் ஃபுல்லா முடியட்டும். முடிஞ்ச பின்னால துணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. சைக்கிள் முடிஞ்ச பின்னால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படியே மின்னி மின்னி எரியும். இதுவும் வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் மாறும். உங்க மிஷின்ல எப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. முடிஞ்ச பின்னால மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாட்டர் இன்லெட்டையும் ஆஃப் பண்ணிடணும். வாட்டர் இன்லெட் ஆன்ல இருந்தாலும் ஒன்னும் ஆகாது, இருந்தாலும் அதை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது சேஃப். அதே போல வாட்டர் டிரைனேஜ் பாருங்க, நாங்க இங்க கொடுத்திருக்கோம் கீழே. இப்போ அதுக்குள்ள வாட்டர் வந்து அதுவாவே டிரைனேஜ் ஆகி உள்ள போயிரும் ஹோல்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம டிரைனேஜ் வந்து கண்டிப்பா கொடுத்துட்டோம்னா வதவதன் தண்ணி இல்லாம நீட்டா இருக்கும். இப்போ இந்த மெஷினை ஓபன் பண்ணி துணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். பாருங்க கம்ப்ளீட்டா காஞ்சுதான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு ஈரம் கூட நம்ம பிழிய முடியாது. அந்த கண்டிஷன்ல தான் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா லேசான ஈரம் தான் இருக்கும். இப்போ இத உதறி நம்ம காய போட்டோம்னா ஒரு அரை மணி நேரத்திலேயே காஞ்சிரும். அதுதான் வந்து இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ஒரு பெனிஃபிட். இப்போ வந்து இந்த எடுத்து நம்ம உணர போட்டு எடுத்தோம்னா நம்ம ஒர்க் முடிஞ்சுது. நம்ம வந்து இதுலயே நீலமும் போடலாம். கம்ஃபர்ட்டுக்கு பதில் நம்ம வந்து லிக்விட் ப்ளூ ஊத்தலாம். ஆனா ஒன்லி ஒயிட் மட்டும் சேர்த்து வச்சு வாஷ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி போட முடியும். பட் அது நமக்கு சாத்தியம் இல்லாததுனால கையில தான் நம்ம நீலம்லாம் வேணும்னா போட்டுக்கணும். அதே போல கஞ்சியும் போட்டுக்கணும். அவ்வளவுதாங்க, வாஷிங் மிஷின் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. இதை எடுத்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து
லேசான ஈரம் இருக்கும் அப்படியே வேத்த மாதிரி. இத வந்து ஒரு சுத்தமான டவல் வச்சு இத வந்து நம்ம ரப் பண்ணிடணும். அதே போல உள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரப்பரை தூக்கி விட்டு அதையும் நம்ம வந்து தொடச்சு வச்சிடணும். இப்ப இந்த மெஷின் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த மெஷின் வந்து நான் 21 இயர்ஸ் முன்னால வாங்கினேன். அப்பவே அதோடைய விலை வந்து 20,000 21,000 இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 27ல இருந்தே இருக்கு. அது மாடலை பொறுத்து ரேட் வந்து வேரி ஆகும். 35 36க்கு கூட இருக்கு. அது வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியை பொறுத்து மாறும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஆஸ்க் ஜான்சியை கேளுங்கள். கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஆஸ்க் ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.